அனைவருக்கும் இனி வணக்கம். ஸோ நம்மளுடைய யூனிட் 11 உடைய கண்டினியூஷன்ஸ் தான் இது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு அப்படின்னு ஒன்று நடக்கும் பட்சத்தில் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும். அந்த ஏற்றுமதி இறக்குமதியை சிஸ்டமேட்டிக்கா நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? சிஸ்டமேட்டிக்கா அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இந்தியா என்னென்ன பொருட்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, சரிங்களா, என்னென்ன பொருட்கள் எல்லாம் இறக்குமதி பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க, சரிங்களா, இதுக்கு பேர் வந்து காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிம்பாங்க. காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது ஏற்றுமதியில என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம ஏற்றுமதி பண்றோம், அதே மாதிரி இறக்குமதி பண்றதுல என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த பர்டிகுலர் காம்போசிஷன் ஆஃப் ட்ரேட். வால்யூம் ஆஃப் ட்ரேடுங்கிறது எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றோம், எவ்வளோ இம்போர்ட் பண்றோம், எவ்வளோ அமௌண்ட், சரிங்களா, எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ ஆயிரம் கோடிக்கு, எவ்வளோ ஆயிரம் கோடிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், எவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் இதை நம்ம இம்போர்ட் பண்றோங்கிறது வால்யூம் ஆஃப் ட்ரேட் எடுப்பாங்க. டைரக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம், எந்த நாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரேடோடைய முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது. இதுல நம்ம அப்போ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னு பண்ணும் போச்சுல வி நீட் சம் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். சரிங்களா? என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்றோம், என்னென்ன பொருட்கள் இறக்குமதி பண்றோம், வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு நமக்கு முதலீடு வந்திருக்கு, நம்ம எந்த நாடுகள்ல எல்லாம் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா ஒரு டூலை எக்கனாமிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டன்சில உள்ள டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் பேட்டர்னே தான். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்னு சொல்ல போச்சுல இது வந்து ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப இந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ அப்போ இங்க பாருங்களேன், லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம், சரிங்களா, வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங். ஃபார் an எக்ஸாம்பிள், யூஎஸ், மெக்சிகோ, கனடா, ஜப்பான், சிங்கப்பூர், யூகே, ஸ்பெயின், இட்டாலி, இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றோம். ஏற்றுமதி பண்றதுனால நமக்கு டாலர் உள்ள வரும், அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ள வரும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம், சைனாட்ட இருந்து, சவுதி அரேபியாட்ட இருந்து, ஜெர்மனிட்ட இருந்து எல்லாம் இறக்குமதி பண்றோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற டாலர் கையிருப்பு வெளியில போகும். சரிங்களா? அப்போ இதுதான் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லி டெபிட் சைடு கிரெடிட் சைடுன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. பிரிச்சு எப்பெல்லாம் அந்நிய செலாவணி உள்ள வருதோ அதுக்கான என்ட்ரி, எப்பெல்லாம் அந்நிய செலாவணி வெளியில போகுதோ அதுக்கான என்ட்ரி போட்டு இதை ஒரு ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு டேட்டா மாதிரி இது கிரியேட் பண்றாங்க. இதை சாரி மேனேஜ் பண்ற முழு பொறுப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்கும், அது எங்க செக் பண்ணணுங்கிறத நான் வந்து ஆர்பிஐ வெப்சைட்ல நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஸோ தட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிலேட்டடா ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா அதை வெரிஃபை பண்ணி நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை நம்ம எந்த அஃபீஷியல் சோர்ஸ்ல இருந்து எடுக்கலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருந்து எடுக்கலாம். ஐ வில் ஷோ தட். அப்போ பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, போஸோட ஸ்டைல் அப்படிங்கிறவங்க இது இட்ஸ் வே ஆஃப் லிஸ்டிங் ரெசிட் அண்ட் பேமெண்ட். எதெல்லாம் நமக்கு வரவு, எதெல்லாம் நமக்கு செலவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம நோட் பண்ணி வைக்கிறது தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் தி வெரி ஃபேமஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிஸ்ட் போஸ் சொடஸ்டைன் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு இதை டெஃபினட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு டெஃபினேஷன். அது போக வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஜே கோஹன் அப்படிங்கிறவங்க இட் ஷோஸ் த கண்ட்ரிஸ் ட்ரேடிங் பொசிஷன், சேஞ்ச் இன் நெட் பொசிஷன் ஆஸ் அ ஃபாரின் லெண்டர் ஆர் பாரோவர் அண்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் அஃபிஷியல் ரிசர்வ் ஹோல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், எப்பெல்லாம் நம்ம இறக்குமதி பண்றோம், அதை தாண்டி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கடன் வாங்குவோம், இல்ல வெளிநாடுல உள்ள கண்ட்ரீஸ்க்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம், இது எப்படி வந்து நமக்கு அஃபிஷியல் ரிசர்வ் ஹோல்டிங், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை மூணு செக்மெண்ட்டா பிரிப்போம்.
கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டைமென்ஷன்ல எழுதியிருக்காங்க. பட் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா, இஃப் அட் ஆல் லைக் சம்ஒன் இஸ் ஆஸ்கிங் டு டிஃபைன், சரிங்களா? இப்ப நாளைக்கு நீங்க பிஜிடிஆர்பி பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகும் போச்சுல, நீங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எடுக்கணும்ல, யூ கேன் கிவ் திஸ் தேர்ட் டெஃபினிஷன் அஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு டெஃபினிஷன், சரிங்களா? இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப், சரிங்களா? இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ், பொருளாதார பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து ரெசிடென்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி, இந்தியா தான் அந்த ரெசிடென்ட் ஆஃப் ஒன் கண்ட்ரி வித் ரெசிடென்ட் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தில் உள்ள பிற நாடுகளோட ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லும் போச்சுல, ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரைக்கும், சரிங்களா? இதை தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர். இப்போ எப்படி நீங்க வந்து நீங்க அகாடமிக் கேலண்டர், அப்புறம் நம்மளுடைய கேலண்டர் இயர் ஜனவரி டு டிசம்பர் சொல்றோம், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது 1 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற எல்லா எக்கனாமிக் டிரான்சாக்ஷனையும் பதிவு பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரா பேலன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கண்ட்ரி, யூஎஸ் எடுத்துக்கோங்க, கனடா, அதே மாதிரி யூகே, ஜப்பான், எந்த நாடுனாலும் எடுத்துக்கோங்க. பட் இந்த ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர், சரிங்களா? ஓவர் வியூ டேபிள்: கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அபிஷியல் பினான்சிங் ஆர் அபிஷியல் ரிசர்வ் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 3 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ சம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் இதுல 4ன்னு பிரிச்சிருப்பாங்க. பட் ஆனா இங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்கௌண்ட்டை 3 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு அபிஷியல் ரிசர்வ் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 3 தான் பிரிப்பாங்க. இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்கறதா இருந்தா எப்படி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த எந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் எதுக்கு கீழே வரும்? இப்போ இன்விசிபிள் ட்ரேட் அக்கௌண்ட் எதுல வரும்? அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு கீழே வரும்? ஸ்பெஷல் டிராயிங் ரைட், கோல்டு ரிசர்வ் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? அப்போ ஒரு கண்ட்ரியோடைய ஸ்டாண்டர்டைஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இத நம்ம 3 செக்மெண்டா பிரிப்போம்: கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆர் அபிஷியல் பினான்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் வரும், அபிஷியல் பினான்சிங்ல என்னெல்லாம் வருங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்துடும், சரிங்களா? ஓகே. அப்போ ஆஸ் ஐ செட் earlier, பொதுவா நீங்க எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, கேன் நேம் எனி கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எடுத்து போய் நம்ம தேடி பார்த்தா நமக்கு 3 காம்பனண்ட் கிடைச்சிருக்கும். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட் வந்து என்னெல்லாம் பார்க்கணும். இப்போ யூ மேபி பிலாங்ஸ் டு சம் அதர் துறைமுக நகரங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ஊர்கள்ல ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பொருட்களை எடுத்துட்டு போறத பார்த்துருப்போங்க. அதே இது நீங்க வந்து சென்னை, தூத்துக்குடி இந்த மாதிரி ஊர்கள்ல இருந்தீங்கன்னா பெரிய பெரிய துறைமுகங்கள் உண்டு. அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கப்பல் வந்து பெரிய பெரிய இந்த இது கண்டெய்னர்ஸ் பெட்டகம், சரிங்களா? அந்த இதெல்லாம் கையில் அதை கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி நம்ம காட்சிகள் பார்த்துருப்போம். யூ கேன் சி இன் மெனி இது, சரிங்களா? அப்போ கண்டிப்பா அந்த கண்டெய்னருக்குள்ள ஏதோ சம் பொருட்கள் இருக்கலாம், சரிங்களா? லைக் நம்ம இந்தியால இருந்து போற பர்னிச்சர்ஸா இருக்கலாம், இந்தியால இருந்து போற டூ வீலர்ஸா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டுல இருந்து வர ராட்சச இயந்திரங்களா இருக்கலாம், இல்ல நம்ம கேஸா இருக்கலாம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். நிலக்கரியா இருக்கலாம், கோதுமையா இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஸோ நம்மளால விசிபிளா பார்க்கக்கூடியது, சரிங்களா? அதாவது பொருட்கள் இப்ப இந்தியால இருந்து டார்ஜிலிங் டீ, அப்புறம் வந்து கூர்க்ல இருந்து காஃபி, அப்புறம் கேரளால இருந்து பெப்பர், இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து பார்மசிட்டிக்கல் திங்ஸஸ், கோல்டு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்றோம். அப்போ பேலன்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இத விசிபிள் நம்மளால பார்க்கக்கூடிய ஒன்று, நம்மளால விசிபிளா பார்க்கக்கூடியத டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல என்ட்ரி பண்ணுவோம், ஒண்ணு, சரிங்களா? அதே மாதிரி இன்விசிபிள் சில நேரங்கள்ல சர்வீசஸ், சரிங்களா? பேங்க் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், அது போக நம்ம ட்ரேடுல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட், இதெல்லாம் நம்ம வந்து சேவைக்கு கிடைக்கிறது. சேவைங்கிறத நம்ம உணர முடியுமே தவிர, ஃபீல் பண்ண முடியுமே தவிர, யூ கேனாட் see தட். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இன்விசிபிளும் இதுல ஆட் ஆயிரும், சரிங்களா? போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ட்ரேடு, சரிங்களா? ட்ரேட் அண்ட் சர்வீசஸ். அப்போ விசிபிள்,
அண்ட் இன்விசிபிள். இது ரெண்டுமே வந்து பை டிஃபால்ட்டாவே வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல தான் வந்துடும். சரிங்களா? அப்ப குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆட் ஆயிருது இதுல. கரண்ட் அக்கௌண்ட்ல முக்கியமான பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு குட்ஸ் அக்கௌண்ட் விசிபிள், என்னால கண்ணால பார்க்கக்கூடியது. சரிங்களா? டீ, காஃபி, சுகர், எக்கு, கேட்டில், வீட்டு, ஃபிஷ், எதனாலும் இருந்துட்டு போட்டோம். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் தூத்துக்குடியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நாங்க. சரிங்களா? இந்த நிறைய நிறைய இந்த இறால் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி சர்வீசஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்ல இருந்து, இல்லைன்னா பூனேல இருந்து, இல்லைன்னா குர்கான்ல இருந்து, நொய்டால இருந்து நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒர்க் பண்ணி ஐடி எனேபிள் சர்வீசஸ் எல்லாம் உட்காந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வெளிநாட்டில் உள்ள கம்பெனிஸ்க்கு அனுப்புவாங்க. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், இந்த மாதிரி பொருட்கள்லாம் இது பண்ணாங்க. இது இன்விசிபிள் ஐட்டம் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது ரெண்டும் ஆட் ஆயிரும் உங்களுக்கு. விசிபிள் அண்ட் இன்விசிபிள் வந்து டுகெதர் கம்ஸ்ன்றது கரண்ட் அக்கௌண்ட். அது போக யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், வாய்நாடுல இப்போ நமக்கு ஒரு பெரிய இயற்கை பேரழிவு நடந்தது. இப்போ இத பார்த்த, சரிங்களா, பிற நாடுகள்ல இருக்கிற அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அச்சோ வாய்நாடுல பெரிய நிலச்சலவா இருக்குது, அதனால நம்ம வந்து இந்தியாவுக்கு உதவிகரம் நீட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் லைக் கத்தார், ஒமான், சவுதி அரேபியா, இந்த மாதிரி நாடுகள். சரிங்களா? அது போக உங்களுக்கு நம்மளுடைய நட்பு உறவு நாடுகள் லைக் ரஷ்யா, யுஎஸ், யூகே, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இந்த இயற்கை சீற்றத்தை பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில பினான்சியல் எய்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கிராண்டா கொடுக்குறாங்க, எய்டா கொடுக்குறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரியான ஸ்ரீலங்கா, கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால பொருளாதாரம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருந்தது. சரிங்களா? ரொம்ப, அதாவது ஸ்கூல்ஸுக்குலாம் லீவ் விடுற அளவுக்கு போயிருச்சு. ஏன்? பேப்பர் இல்ல, பிரிண்ட் பண்றதுக்கு பேப்பர் இல்ல, எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு பேப்பர் இல்ல, பெட்ரோல் விலை எல்லாம் ரொம்ப 1000 ருபீஸ் மேல இந்திய மதிப்பு கூடிருச்சு. இந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கும் பட்சத்துல இந்திய அரசாங்கம் வாலண்டரிலி போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா? ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு மீட் எடுத்தாங்க இந்த கிராண்ட்ஸ். சரிங்களா? ஒண்ணு. அதே மாதிரி நம்மள இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல போய் வேலை பார்ப்பாங்க. லைக் எங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பொதுவா இந்த மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் கட்டார், அப்புறம் வந்து குவைத்து, இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நிறைய லைக் இந்த டாக்டர்ஸ், நர்ஸ், அப்புறம் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், இவங்கெல்லாம் அங்க போய் வேலை பார்த்துட்டு இங்க இருக்கிற அவங்க குடும்பத்துக்கு, தஞ்சாவூர்ல இருக்கிற, சரிங்களா, கும்பகோணம்ல இருக்கிற, நம்ம திருவாரூர்ல இருக்கிற, கோயம்புத்தூர்ல இருக்கிற, சென்னையில இருக்கிற அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு, அவங்களுடைய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வெளிநாடுல இருந்து சம்பாதிச்சு இங்க பைசா கொடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு பேர் வந்து யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. ஏன்னா இது ஒன் வே டைரக்ஷன். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ தூத்துக்குடியில சேர்ந்த ஒருத்தங்க சிங்கப்பூர்ல போய் வேலை பார்க்குறாங்க. அங்க இருந்து சம்பாதிச்சு இங்க கொடுப்பாங்க. சரிங்களா? சோ ஒன் வே டைரக்ஷன் சிங்கப்பூர்ல இருந்து தூத்துக்குடிக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஒண்ணு. அதே மாதிரி சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகள் வந்து வாய்நாடுல இருக்கிற இதுக்கு, கேரளால இருக்கிற வாய்நாடுக்கு வந்து என்ன பண்றாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. இது வந்து யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட், ஒன் டைமென்ஷனல், ஒரு வழி பாதை மாதிரி. அங்க இருந்து மட்டும்தான் வருமே தவிர இங்க இருந்து ரிட்டர்ன் போகாது. சரிங்களா? வாய்நாடுல இருந்து சரிங்க, எங்களுக்கு நன்றி, எங்களுக்கு வந்து உதவிகரம் நீட்டுக்கு ரொம்ப நன்றிங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த காசுன்னு சொல்லி திருப்பி நம்ம கொடுக்க மாட்டோம். ஒண்ணு. அதே மாதிரி நம்ம கல்ஃப்ல இருந்து சம்பாதிச்சு இங்க கொடுக்கறத நம்ம இங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோமே தவிர இங்க இருந்து அங்க நம்ம பே பண்ண மாட்டோம். இது யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர் அக்கவுண்ட் ஆர் அன்ரெக்வைட்டட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் எதுல வந்து என்ட்ரி ஆகும்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் அக்கவுண்ட்ல தான் என்ட்ரி ஆகும். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இதுல எது கரண்ட் அக்கவுண்ட்ல வரும், எதெல்லாம் கரண்ட் அக்கவுண்ட்ல வராது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? எஸ், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதிக வாய்ப்புகள் உண்டு. சரியா? எஸ். இது வரைக்கும் நடத்துனது கிளியரா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுருணும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்,
அது மூணா பிரியுது. சரிங்களா? கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அபிஷியல் ரிசர்வ். அப்புறம் இது மூணா பிரியுது. குட்ஸ் அக்கௌண்ட், சர்வீஸ் அக்கௌண்ட், அன்ரெக்வைட்டட் ஆர் யூனிலாட்டரல் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். புரியுதுங்களா? கிளியர்? எஸ், இந்த மாதிரி போட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் யுவர் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபர்ஸ்ட் இதை படிச்சாச்சு, கரண்ட் அக்கௌண்ட் படிச்சது. ஸ்லோலி அப்படியே கேபிட்டல் அக்கௌண்ட் போகலாம். சரிங்களா? ஆ, இதுதான் நம்மளுடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். நம்மளுடைய சிலபஸ்ல இந்த இருக்கு பாருங்க, நம்மளுடைய சிலபஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு இதுல இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்டோட நேரடியா தொடர்புடைய ஒரு கான்செப்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட்ல உள்ளதுதான். ஸோ நமக்கு கண்டிப்பா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அப்ப கேபிட்டல் அக்கௌண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் இப்ப என்ன விட்டுருங்க, ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? அவர் யூகேயை சேர்ந்தவர். அவருக்கு இந்திய பங்கு சந்தை, சரிங்களா, இந்திய பங்கு சந்தை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சில பங்கு சந்தைகள் இருக்கு. இந்த மாதிரி பங்கு சந்தையோடைய குறியீடான நிப்டி, சென்செக்ஸ், சரிங்களா, நம்ம நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, ஓ, பாம்பே பங்கு சந்தை குறியீடு சென்செக்ஸ், தேசிய பங்கு சந்தை குறியீடு நிப்டி அப்படி சொல்றாங்கல்ல. ஆ, அதோடைய இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய பங்கு சந்தை ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இங்க அவருக்கு முதலீடு பண்ணணும்னு ஆசை. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு இந்தியாவில் உள்ள பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் கேபிட்டல் மூவ்மெண்ட் தான். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான டயர் கம்பெனி லைக் பிரிட்ஜ்ஸ்டோன், மிட்ச்லின், இந்த மாதிரி டயர் கம்பெனி, இல்ல பெரிய கார் கம்பெனி லைக் ஹுண்டாய், இல்லைன்னா ஃபோர்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ, அவுடி, இந்த மாதிரி கார் கம்பெனிலாம் சென்னையில இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஓபன் பண்ண வர்றாங்க. ஃபேக்டரியை இங்க ஓபன் பண்ண வர்றாங்க. அப்போ இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் தான். இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் பிரதிபலிக்கும். சரிங்களா? ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ல இத பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட்டை ஒண்ணு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஊருக்கு வர்றது, முதலீடுக்காக வர்றது. அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இங்க தூத்துக்குடியில வி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாம்சங், கொரியன் கம்பெனி சாம்சங் சென்னையில பெரிய ஒரு பிளான்ட்டை ஓபன் பண்றாங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை இதை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றதுனால இங்க உள்ள ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இதுதான் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம டெலிகாம் செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், ரயில்வேஸ், இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்நிய நேரடி முதலீடை ஓபன் பண்ணி விட்டாச்சு. அதாவது ரயில்வேஸ்னா இந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு, சரிங்களா, இந்த ரயில்வே ட்ராக் போடுறதுக்குலாம் நம்ம இன்னும் அதுக்கெல்லாம் ஓ, அந்நிய நேரடி முதலீட இது பண்ணியாச்சு. பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இன்சூரன்ஸ் செக்டாரு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம வெளிநாட்டுல இருந்து கம்பெனிஸ உள்ள அலோவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அது அந்நிய நேரடி முதலீடு. அதாவது வெளிநாட்டுல சேர்ந்த ஒரு கம்பெனி இந்தியால தொழில் தொடங்குவாங்க. சென்னையில, நொய்டால, பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்றது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ங்கிறவங்க வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர் இந்தியாவில் உள்ள பங்கு சந்தை, ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தையில முதலீடு பண்ண வருவாங்க. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க. இப்ப என்கிட்ட கேக்குறீங்க, சார் நீங்க எஃப்டிஐக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல எஃப்ஐஐக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் இந்த எஃப்ஐஐக்கும் எஃப்டிஐக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சொல்றதுக்காக இந்திய அரசாங்கம் அரவிந்த் மாயராம், இப்ப சில இடங்கள்ல கேட்பாங்க உங்களுக்கு இந்த கமிட்டி எதோட தொடர்புடையது,
நரசிம்மன் கமிட்டி எதோட சம்மந்தப்பட்டது, சங்கர் லால் குரு கமிட்டி எதோட சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க. அதே மாதிரிதான் அரவிந்த் மாயராம் கமிட்டி இஸ் an எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ். சரிங்களா? இவங்களுடைய தலைமையில இந்திய அரசாங்கம் எஃப்டிஐனா என்ன, எஃப்ஐஐனா என்னன்னு எங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க சொல்றாங்க எஃப்டிஐங்கிறது லாங் டேர்ம். ஏன்னா இந்தியாவுக்கு வர்றாங்க, இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இங்க உள்ள லோக்கல் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அதனால இந்த ஏரியா டெவலப் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து எக்கானமிக்கு நல்லது, பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம், அதனால எஃப்டிஐ நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா எஃப்ஐஐங்கிறது ஷார்ட் டேர்ம். ஏன் ஷார்ட் டேர்ம்னு சொல்றேன்னா, உலக அளவுல நிறைய பங்கு சந்தைகள் இருக்கு. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எஃப்டிஎஸ்சி லண்டனுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் ஹாங்ஷாங் இவங்களுடையது, ஹாங்காங் உடையது. சரிங்களா? இந்த மாதிரி நிக்கி ஜப்பானுடையது. இந்த மாதிரி உங்களுக்கு பங்கு சந்தைகள் நிறைய இருக்கு. இப்போ இந்திய பங்கு சந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி நான் இங்க இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இப்ப ஜப்பானுடைய பங்கு சந்தை நல்லா இருக்குன்னா இந்தியால போட்ட காசு எடுத்துட்டு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ண போயிருவாரு. அப்போ இங்க லாப நோக்கத்துக்காக தான் வர்றாங்க. அப்ப இங்க பெரிய அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிரியேட் ஆகாது. சோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இது ஷார்ட் டேர்முக்காக வர்றது. சரிங்களா? ஆனா எஃப்டிஐங்கிறது இங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து பிசினஸ் இது பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்குள்ள லோக்கல் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அந்த இடத்த நம்ம ப்ரமோட் பண்றோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிண்டியோ இல்லைன்னா ஸ்ரீபெரும்புத்தூரோ போய் செக் பண்ணி பாருங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்காது. ஆனா இப்போ நீங்க போய் பாருங்க, பயங்கர அவதி, பயங்கர வளர்ச்சி. சரிங்களா? அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு இங்க வருது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது. அப்போ ஐ வில் ஆல்வேஸ் ஓட் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அந்நிய நேரடி முதலீடு. அப்ப இதெல்லாம் தான் நமக்கு இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்ட்ல படிக்க போறோம். சரிங்களா? எஸ். இது நம்ம எதுல என்ட்ரி பண்ணுவோம்? நம்மளுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல. அப்ப நம்மளுடைய எஃப்டிஐ, நம்மளுடைய எஃப்ஐஐ, நம்மளுடைய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அதுல என்ட்ரி ஆயிரும். அது போக நம்ம வெளிநாடுகள்ல இருந்து கடன் உதவி பெறுவோம். சரிங்களா? எப்பெல்லாம் நம்ம கடன் உதவி பெறுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொருளாதாரத்துல வந்து சில பண சிக்கல்கள் இருந்திருக்கலாம். சரிங்களா? நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்குவோம். சரிங்களா? அப்ப யார்கிட்ட இருந்து கடன் வாங்குவோம்? வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குறோம்னா யார்கிட்ட இருந்து வாங்குறோம்னு ஒரு பெரிய கேள்வி வரும். அப்போ நம்ம பொதுவா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், சரிங்களா, ஐஎம்எஃப், ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க், அப்புறம் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், சரிங்களா, இந்த மாதிரி சில பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பேங்க்ஸ்ல இருந்து நம்ம கடன் உதவி பெறுவோம். பொதுவா நம்ம இந்த வேர்ல்டு பேங்க்ல இருந்து நீண்ட நாள் கடன் வாங்குவோம். சரிங்களா? லாங் டேர்ம் லோன் வேணும் அப்படின்னா வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்குவோம். அண்ட் அவங்க வந்து டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் கடன் கொடுப்பாங்க. வேற ஐஎம்எஃப்பும் கடன் தருவாங்க, ஆனா ஷார்ட் டேர்முக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஷார்ட் டேர்முக்கு தான் கொடுப்பாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தால் மட்டும்தான் கடன் உதவி தரும். சரிங்களா? தே யூஸ் டு ப்ரொவைட் லோன் ஒன்லி ஃபார் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஐஎம்எஃப் நம்ம அதை பார்ப்போம். நம்ம இந்த பிரிட்டன் வூட் சிஸ்டம்லாம் வரும்போதுல இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். பட் இந்த பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோம். அப்போ நீங்க ஐஎம்எஃப் இருந்து கடன் வாங்கினாலும் சரி, வேர்ல்டு பேங்க் இருந்து கடன் வாங்கினாலும் சரி, ஏசியா டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்கினாலும் சரி, பிரிக்ஸ் பேங்க்ல இருந்து கடன் வாங்கினாலும் சரி, ஏசியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்கலாம் சரி, எந்த மல்டிலேட்டரல் லோன் ஏஜென்சிட்டு இருந்து நம்ம கடன் வாங்கினாலும் அதை நம்ம எங்க என்ட்ரி போட்டு வைப்போம்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல போட மாட்டோம், கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அங்க. சரிங்களா? கரண்ட் அக்கௌண்டா கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸாம் ஹால்ல டவுட்லாம் வரும். கரண்ட் அக்கௌண்ட்ல ஒன்லி குட்ஸ் சர்வீஸ், வெளிநாடுகள்ல இருந்து சம்பாதிச்சுட்டு அனுப்புற பைசா அண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ், இது லோனு. இதுவும் நம்ம வெளிநாட்டுல இருந்தா கடன் வாங்குறோம், ஆனா இது நம்ம திருப்பி செலுத்தணும். ஆனா கிஃப்ட்ஸும் கிராண்ட்ஸும் நம்ம திருப்பி செலுத்த தேவையில்லை. சரிங்களா? அப்ப இந்த எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட் இது எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரி போடணும். சரிங்களா? இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போக எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing, இதை தாண்டி வட்டிக்கு நம்ம சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் வெளிநாடு பேங்க்ஸ்ல இருந்து
சரிங்களா? பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து, இல்ல வெளி வெவ்வேறு ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்துட்டு கமர்ஷியல் என்டர்பிரைசஸ், சரிங்களா? இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க, இல்லைன்னா விப்ரோ, இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து வெளிநாடுகள்ல இருந்து கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூட கடன் வாங்குவாங்க வெளிநாடுகள்ல இருந்து. கவர்மெண்ட் வாங்குற கடன் வேற, சரிங்களா? கவர்மெண்ட் வாங்குற கடன் வேற. கவர்மெண்ட் அல்லாத கவர்மெண்ட் அல்லாத சில பிரைவேட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கடன் வாங்குவாங்க. அதையும் இங்க என்ட்ரி பண்ணுவோம். அது லாங் டேர்ம் கடனா இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்ம் கடனா இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களுக்கான கடனா இருந்தாலும் சரி, குறுகிய கால கடனா இருந்தாலும் சரி, இட் கேன் பி எனி திங். பட் வி யூஸ் டு ஷுட் கெட் என்ட்ரி ஆன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரி பண்ணுவோம், சரிங்களா? அது போக ஆஸ் வி டிஸ்கஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பை டிஃபால்ட்டாவே வந்துடும். இப்போ உங்களுக்கு டெஸ்டிங் ஒரு நாலேஜ். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் doesn't included in the current account அப்படின்னு சொல்லி போட்டேன். ஆப்ஷன் ஏ, விசிபிள் ட்ரேட், இன்விசிபிள் ட்ரேட், சி யூனிலேட்ரல் பேமெண்ட், தி எஃப்டிஐ. இதுல எது கரண்ட் அக்கௌண்ட்ல என்ட்ரி வராது? ஏயா, பியா, சியா, டி? கொடுக்கப்பட்டதுல எதுல வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல என்ட்ரி போட மாட்டோம் நம்ம? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏயா, பியா, சியா, டியா? யோசிச்சு நிதானமா போடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் தி ஃபாஸ்ட் ஆன்சர், ஐ நீட் தி கரெக்ட் ஆன்சர். என்ன ஆன்சர் போடுவீங்க? கரண்ட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணப்படாத இது விசிபிள் அக்கௌண்டா, இன்விசிபிள் அக்கௌண்டா, யூனிலேட்டரல் டிரான்ஸ்ஃபர் பேமெண்டா? எஸ், சூப்பர், பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். டி இஸ் அ ரைட் ஆன்சர், சரிங்களா? பொதுவா இப்படிதான் நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் அக்கௌண்ட்ல வராது, கேபிட்டல். அப்போ நம்ம இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் இதுல எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்ட்டுங்கிறது பொதுவா எஃப்டிஐ அண்ட் எஃபிஐ தான் சொல்லுவாங்க. நமக்கு அதை தான் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை பத்தி என்ன டீட்டெயிலிங் நம்ம பார்ப்போம். அது போக நம்ம இந்த ஃபாரின் எய்டு, வெளிநாடுகள்ல இருந்து வாங்குற கடன், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நான் இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், சாஃப்ட் லோன் ஃப்ரம் டைரக்ட் இன்டர் கவர்மெண்ட் லோனு, சரிங்களா? இந்த மாதிரி மல்டி லேட்ரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ்ட இருந்து நம்ம வாங்குற கடன் எல்லாம் இதுல தான் வரும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த நாட்டுல இருந்து நமக்கு அதிகமா அந்நிய நேரடி முதலீடு வருதுன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து வருது. இதை சில நேரம் கேட்கலாம், எந்த ஊர்ல இருந்து நமக்கு வந்து அதிகமாக அந்நிய நேரடி முதலீடு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிங்கப்பூர் தான் ரேங்க் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் 2023 டேட்டால வச்சு, லேட்டஸ்ட் டேட்டா வச்சு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2023 வந்து இதுதான், சரிங்களா? சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுலயும் எந்த இதுல வருது, சரிங்களா? சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சர்வீஸ் செக்டார், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த செக்டார்லாம் நம்ம எக்கானமில ஓபன் பண்ணி விட்டாச்சு அந்நிய நேரடி முதலீடு, சரிங்களா? இதெல்லாம் நம்ம டீடைலிங்கா பார்ப்போம், சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்கமிங்ல பார்ப்போம். நம்ம இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்துட்டு இருக்கிறதுனால அதோடைய கண்டினியூட்டியை பார்த்துக்கலாம், சரிங்களா? எஃப்டிஐ, எஃப்ஐ எல்லாம் பார்ப்போம், சரிங்களா? அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், சரிங்களா? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இப்போ நம்ம ரெண்டு படிச்சோம். ஒன்னு கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்னு கேபிட்டல். ரெண்டு அக்கௌண்ட்டை தெளிவா பார்த்தாச்சு, சரிங்களா? மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அக்கௌண்ட், என்னன்னு கேட்டீங்கன்னா அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட். சரி, இப்போ ஒரு சின்ன இது, அதாவது 1980களின் கடைசி, 90களின் தொடக்கம், 1900
எண்பது, 87, 88 காலகட்டங்கள், அப்புறம் 90 இந்த காலகட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி இந்தியன் எக்கானமி, உலக பொருளாதாரத்திலே ஒரு பெரிய இது நடந்திருக்கும், கிரைசிஸ் நடந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா வார், யுத்தம் நடந்திருக்கும். கல்ஃப் வார் அப்படின்னு சொல்லி, சரிங்களா, வளைகுடா நாடுகள்ல ஒரு போர் நடந்தது. இந்த போர் நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கச்சா எண்ணெயோடைய விலையெல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. சரிங்களா, குரூட் ஆயிலுடைய பிரைஸ் எல்லாமே வந்து அதிகமாயிருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மாதிரி நாடுகள் வந்து வந்து நம்மகிட்ட கச்சா எண்ணெய் வந்து நம்மகிட்ட அந்த இயற்கை வளங்கள்ல இல்ல. சோ நமக்கு வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொருளாதார வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். எனர்ஜி செக்டார், அதுவும் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ இந்த கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமானதுனால நம்ம அதிகமா காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேரல் 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்ததுன்னா, $80 வித்துக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம $110 கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி கையிருப்பு குயிக்கா குறைஞ்சிருமா? ரொம்ப குயிக்கா குறைஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிரும். அப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய காசு கொடுத்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எதுக்குனால அவங்க வந்து கச்சா எண்ணெய, குரூட் ஆயில ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகள், வளைகுடா நாடுகள் வந்து கல்ஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓபாக் நேஷன்ஸ் சொல்லுவோம்ல, ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், இந்த நாடுகள் நம்ம கார்டல்ல படிப்போம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல. அவங்க விலையை அதிகப்படுத்தினதுனால நம்ம கிட்ட இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப குயிக்கா குறைஞ்சிருச்சு. வழக்கமா ஒரு நாட்டுல குறைஞ்சது 6 மாசத்துக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பாச்சு இருக்கணும். சரிங்களா, மினிமம் 6 மந்த்ஸுக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம கிட்ட இருக்கணும். அதாவது ஒரு ஒரு ஸ்டேபிள் எக்கானமி, ஒரு 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 எக்கானமில மினிமம் 6 மந்த்ஸ்க்காச்சும் இருக்கணும். லேட்டஸ்ட் டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ 10.2 மந்த்ஸ் அளவுக்கு இருக்குது. சரிங்களா, அந்நிய செலாவணி கையிருப்பு இப்ப நம்ம இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10 மாசத்துக்கு கொடுக்கறதுக்கு அளவுக்கு நம்மகிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு இப்ப நம்ம கையில இருக்குது. நல்லா கவனிங்க, 10.2 மந்த்ஸ். சரிங்களா, 10 மாசம் 2 வாரம் அளவுக்கான வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணுனா அவங்களுக்கு பே பண்றதுக்கு போதுமான அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மகிட்ட இருக்குது. ஆனா நீங்க 1990கள்ல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 14 நாள், விச் மீன்ஸ் ரஃப்லி கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 வீக்ஸுக்கு தான் இருந்தது நம்ம கிட்ட. 2 வாரங்களுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்தது. அப்போ உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 47 டன் கோல்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த 47 டன் கோல்ட எடுத்து போய் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல கொடுத்து கடன் வாங்கிட்டு வந்து நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து ஃபில் பண்ணணும். கோல்டு இருக்கு பாத்தீங்களா, தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுல இருந்து காசை கொண்டு வந்து அந்த காசை வச்சு நம்ம அந்நிய செலாவணி பிரச்சனையை சால்வ் பண்ணோம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ. அப்பவும் பத்துனுச்சான்னு கேட்டீங்கன்னா பத்தல. அப்பவும் நமக்கு பத்துனுச்சா? பத்தல. 47 டன் அடமானம் வச்சும் நமக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. இப்ப இப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை வந்தது. ஸ்ரீ ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்திருக்கும். அப்புறம் வந்து பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் வந்து பொருளாதாரத்துல வந்து ஒரு நலிவடைஞ்ச சூழல்ல பிரதம மந்திரியா பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கும் போச்சுல அவங்களுக்கு தெரிஞ்ச தி பெஸ்ட் எக்கனாமிக்ஸ் மைண்டா யாரு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஏன்னா ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி எக்கனாமிக்ஸ் டீச்சர். சரிங்களா, ஹி இஸ் லண்டன்ல போய் படிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் எக்கனாமிஸ்ட். ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் நிக்கோலஸ் கால்டர். ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜான் ராபின்சன். அப்போ ஆப்வியஸ்லி டாக்டர் மன்மோகன் சிங் பெரிய பொருளாதார வல்லுநராக தான் இருக்கணும். கரெக்டா? அப்போ யூஜிசி சேர்மனா இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவோட பினான்ஸ் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுவும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில அந்நிய செலாவணி கையிருப்பே இல்லாத காலகட்டங்கள்ல அப்பாயிண்ட் பண்ண முடியல. மன்மோகன் சிங் அவர்கள் சொல்றாங்க, நான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல வேலை பார்த்திருக்கேன். சரிங்களா, எப்பெல்லாம் நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் ஃபண்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ல போய் உங்களுக்கு நான் கடன் வாங்கிட்டு வந்து தர்றேன், கடன் வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம IMF இருந்து கடன் வாங்கியிருக்கோம்.
எப்போ இந்த 1990கள்ல, 91ல. ஏன்னா அந்த எல்பிஜி மாடல் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பாக்குறாங்க, என்னங்க உங்க பொருளாதாரத்துல வந்து லைசன்ஸ் ராஜி சிஸ்டம் இருக்குது, கோட்டா சிஸ்டம் வச்சிருக்கீங்க, மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட், அப்புறம் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர்லாம், பேங்கிங் ரிஃபார்ம் எல்லாம் ரொம்ப அவுடேட்டடா இருக்கு. இது இப்படி இருந்தா உங்களோட பொருளாதாரம் வளரவே செய்யாத. நாங்க கடன் தர்றோம், ஆனா உங்க பொருளாதாரத்தை நீங்க மறுசீரமைக்கணுமே சொல்லி உங்க பொருளாதாரத்தை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டதுதான் இந்த எல்பிஜி மாடல். அப்ப இந்த எல்பிஜி மாடலை எடுக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் இந்த கிரைசிஸ் தான். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அப்போ எப்பெல்லாம் இந்தியா கிட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுதோ, எப்பெல்லாம் அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுதோ, அப்பெல்லாம் கடன் வாங்குறதுக்கு பதில் நம்ம ஃபர்ஸ்ட் தங்கத்தை வச்சு ஈடு கட்ட முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படியும் கட்ட முடியலையா, வேற வழி இல்லாம ஐஎம்எஃப் போய் கடன் வாங்குவாங்க. இந்த 3 டிரான்சாக்ஷனையும் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஒரு மெக்கானிசம் உண்டு. அதுதான் இந்த அபிஷியல் ரிசர்வ் செட்டில்மெண்ட் அக்கௌண்ட். அப்ப இந்த அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்ங்கிறது எதுக்கு வச்சிருக்கோம்னா, எப்பெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோட கையிருப்பு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். அந்த கையிருப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஒரு டூல் வச்சிருக்கோம். அந்த டூல் தான் அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட். புரியுதுங்களா? அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல வெறுமனே நம்ம ரிசர்வ்னு கூட சொல்லலாம். இந்த அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்ங்கிறது இந்தியால எவ்வளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு, அது எந்த ஃபார்மேட்ல வச்சிருக்கோம், சரிங்களா? அண்ட் எப்பெல்லாம் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே வருதோ அதற்கெல்லாம் மாற்றா இருக்கிற தங்கமும் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், ஐஎம்எஃப் இருந்து நம்ம கடன் வாங்குறத ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிம்போம். சரிங்களா? வி கேன் வித்ரா. சரிங்களா? வித்ரா தட். அப்போ இந்த அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதுலதான் என்ட்ரி வரும். இதுல முக்கியமா 3 ஆஸ்பெக்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். ஒன்னு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், அதாவது இங்க அந்நிய செலாவணி ஃபாரெக்ஸ், யூஎஸ் டாலரா, சரிங்களா, நம்ம ஃபாரின் கரன்சிஸா இங்க நம்ம ஹோல்டு பண்ணி வச்சிருப்போம். ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட். அடுத்தது கோல்டு ஸ்டாக்கா வச்சிருப்போம். அப்ப இங்க பாருங்க, நல்லா பாருங்க, நம்ம கிட்ட வெறும் 2 வாரத்துக்கு தேவையான அந்நிய செலாவணி கையிருப்பு தான் இருந்தது. வி ஹாவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இப்போ நம்ம கிட்ட 10.2 மந்த்ஸ்க்கு இருக்குது, 10 மாசம் 2 வாரங்களுக்கு இருக்குது. இது ஃபாரெக்ஸ் ரிசர்வ் குறைய குறைய நம்ம அடுத்தது எங்க போய் அடமானம் வைக்கலாம்னு பார்ப்போம், கோல்ட. அப்போ கோல்டு இதுல நம்ம என்ட்ரி காட்டணும்ல. அப்போ கோல்டு ஸ்டாக் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எவ்வளவு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேக்கப் வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் தங்கத்தை வச்சு நம்ம அடமானம் பண்ணி நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் சரி பண்றதுக்காக எவ்வளவு தங்கம் கையிருப்புங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அது இவங்க 2 பேரும் கை விட்டுட்டாங்களா, அந்நிய செலாவணி கையிருப்பும் நம்மகிட்ட விட்டுருச்சா, தங்கமும் நமக்கு பத்தலையா, அப்ப நம்ம கடன் வாங்குறதுக்காக வச்சிருக்கிற இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ஒரு பொட்டன்ஷியல் கிளைம் தான் இந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சியை தான் நம்ம ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி 1969ல நமக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிரிட்டன் வுட் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய இன்டர்நேஷனல் கேபிட்டல் மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். அப்ப எங்க கனெக்ட் ஆகுதுங்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ், எங்க கனெக்ட் எப்படி எஸ்டிஆர் எப்படி நமக்கு சிலபஸோட கனெக்ட் ஆகுதுன்னா இப்படிதான் கனெக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ அந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ங்கிறது இது நம்ம பேப்பர் கோல்டுன்னு படிச்சிருப்போம். எதுக்காக பேப்பர் கோல்டு வந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். நான் ஒரு கண்ட்ரி வந்து எப்பெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் ஐஎம்எஃப் இருந்து கடன் வாங்கிடலாம். அப்போ கடன் வாங்கிச்சுல அவங்க கிட்ட எவ்வளவு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்ம கடன் வாங்கிடலாம். அப் டு 200% வரைக்கும் நம்ம வாங்கிடலாம். சரிங்களா? அதெல்லாம் என்னங்கிறத நம்ம ஐஎம்எஃப் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். இப்போ நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பாக்குறதுனால எதெல்லாம் காம்பனண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கிளியரா? யாருக்கும் எந்த டவுட் இல்லையே? சரி, அது போக இன்னும் ஒன்னே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லி தந்துடுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ஆர்ஐ டெபாசிட் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரிங்களா? என்ஆர்ஐ டெபாசிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. சரிங்களா? இது நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படிம்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு? நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் அப்படின்னா, இந்தியால இருந்து பிறந்திருப்பேன், பட் வெளிநாடுகள்ல போய் என்னுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பேன். இப்போ அமெரிக்கால போய் நான் கிரீன் கார்டு வாங்கியிருப்பேன், அங்க உள்ள பிஆர் வாங்கியிருப்பேன், பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் வாங்கியிருப்பேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து
இப்போ இந்தியால தூத்துக்குடியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எந்த நாள்ல போய் செட்டில் ஆகணும்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது. கண்ணை மூடிட்டு ஸ்காட்லாந்து அப்படின்றேன் நான். சரிங்களா? அப்ப இப்ப நான் ஸ்காட்லாந்துல போய் செட்டில் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்காட்லாந்துல செட்டில் ஆகி அங்க நான் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டேன் நான். சரிங்களா? அங்க நான் என்ன பண்ணிட்டேன்? சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டேன். இப்போ அங்க நான் வந்து ஸ்காட்லாந்து சிட்டிசனாவே மாறிட்டேன், அங்க உள்ள பிரஜையாவே மாறிட்டேன், குடிமகனா மாறிட்டேன் நான். இப்போ இங்க இந்தியால நான் வந்து டெபாசிட் பண்றேன். நான் இந்தியன் கிடையாது, இந்தியால பிறந்து தூத்துக்குடியில படிச்சு வேலைக்காக கிளாஸ்கோ யூனிவர்சிட்டில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி ஆர் எடின்பர்க் யூனிவர்சிட்டில எனக்கு கிடைச்சிருச்சு. நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நான். அங்க என்ன பண்ணிட்டேன்? செட்டில் ஆயிட்டேன். இப்போ அங்க நான் சம்பாதிச்ச காசை இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வர பாத்தீங்களா, டெபாசிட் பண்றேன்னா, இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரி ஆகும். ஏன்னா நான் இந்தியன் கிடையாது, இந்தியால பிறந்திருக்கலாம். ஆனா இப்ப நான் யாரு? ஸ்காட்டிஷ். ஸ்காட்டிஷ் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவன் நான். சரிங்களா? இந்தியன் கிடையாது, ஸ்காட்டிஷ். அப்ப நான் அங்க இருந்து சம்பாதிச்ச காசை இங்க உள்ள இதுல வந்து டெபாசிட் பண்றத வந்து ஐ கால் இட் as an என்ஆர்ஐ டெபாசிட். இத நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரி. ஆனா நான் ஒரு இந்தியன், இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் வச்சிருக்கேன். ஆனா நான் குவைத்ல போய் வேலை பார்க்கறேன், குவைத்ல இருந்து சம்பாதிச்சு இங்க அனுப்புறேன். ஸோ அப்போ வந்து யூனிலேட்டரல் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ல வரும். கிளியர்? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடக்கூடாது. இப்போ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பத்தி ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைச்சிருச்சா? Now you got a some clarity on what is exactly the balance of payment and why we have to study an our subject அப்படிங்கிறது ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சா? ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் கான்செப்ட். கிளியர்னா கிளியர்னு போடுங்க பார்ப்போம். எஸ். டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்களா இன்னைக்கு? எஸ். எஸ். டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ? எஸ். ஒன் திங், கேன் யூ டெல் மீ வாட் இஸ் ஒன் திங் யூ லேர்ன் சம்திங் நியூ? எஸ். புரிஞ்சதில்லைங்க. தட் இஸ் இனஃப். ஓகே. சரி. இப்போ இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்குங்கிறத பாருங்க. சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட் போங்க. அதுல பப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அதுல ஆனுவல்னு ஒன்று இருக்கும். இந்த ஆனுவலை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டேட்டா இருக்கும். அதுல நீங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இதுல சரிங்களா? எஸ். ஓகேங்க. இப்போ இதுதான் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், 1 மினிட். ஓகே, ஃபைன். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் சொன்ன அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதுல இருக்கு. சரிங்களா? எஸ், திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் ஆல் அபவுட். இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணுவாங்கன்னு சொன்னால இப்படிதான் மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? இப்படிதான் இருக்கும். மர்ச்சன்டைஸ் பாருங்க, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ட்ரேடு பேலன்ஸ், இன்வெசிபிள், இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் பாரோயிங், என்ஆர்ஐ டெபாசிட், இது எல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்துடும், A to F வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷியல் ரிசர்வ். சரிங்களா? IMFல எவ்வளவு இருக்கு, SDR அலோகேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இதுதான் இந்தியாவுடைய ஒரிஜினல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். லேட்டஸ்ட் டேட்டா 2022-23 வரைக்கும் உங்களுக்கு இது வந்து நீங்க எடுத்துக்கலாம். எஸ், திஸ் இஸ் ஆ சோர்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆத்தென்டிக் சோர்ஸ் தான். இப்படிதான் இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். கிளியரா? திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் லுக்ஸ் லைக். ஓகே. இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் இதுதான். அதை தான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இப்படி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகேங்க. சரி. இப்போ இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. இங்க இருந்து தான் இந்த IMF உடைய பங்களிப்பு வரும். சரிங்களா? இந்த பிரிட்டன் சிஸ்டம்லாம் நம்ம பாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட போறோம். பொதுவா
இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மூணு செக்மெண்டா பிரிச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், அபிஷியல் பினான்சிங் சொல்லி மூணா பிரிச்சிருப்பாங்க. இதுல இது ரெண்டுமே லாபகரமா, சரிங்களா, லாபகரமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றது, கொண்டு வரோம். அதாவது நான் தூத்துக்குடியில இருந்து ஏதோ ஒண்ணு எக்ஸ்போர்ட் பண்றேன், சரிங்களா. என்ன இன்டென்ஷனுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்? பொருட்களை இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில இருந்து மக்ரூன் செஞ்சு உலக நாடுகளுக்கு பூரா நான் சப்ளை பண்றேன். எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 ஸ்வீட், ஒரு பிஸ்கெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்ரூன் இருக்கும். அந்த மக்ரூனை நான் அதிகமா உற்பத்தி பண்ணி நான் வெளிநாடுகளுக்கு எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்றேன். என்ன நோக்கத்துக்காக? ப்ராஃபிட் ஓரியன்டுக்காக, சரிங்களா. அப்ப இது எதுல என்ட்ரி ஆகும்? விசிபிள் அக்கௌண்ட்ல என்ட்ரி ஆகும், கரண்ட் அக்கௌண்ட்ல. அதே மாதிரி நான் வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சுட்டு வரேன். சம்பாதிச்சு யாருக்கு அனுப்புறேன்? இங்க உள்ள என்னோட பேரண்ட்ஸ்க்கு அனுப்புறேன். அப்போ இங்க வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? லாப நோக்கத்துக்காக தான் நான் வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு இங்க அனுப்புறேன். இதுவும் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். அதே மாதிரி நான் வெளிநாட்டுல இருந்த ஒருத்தர் இந்தியாவில் உள்ள பங்கு சந்தையில முதலீடு பண்ண வர்றாரு. இதுவும் லாப நோக்கத்துக்காக தான். வெளிநாட்டுல இருந்த ஒரு கம்பெனி ஒண்ணு இந்தியால வந்து தொழில் தொடங்க இங்க வர்றாங்க. அதுவும் எதுக்காக? லாப நோக்கத்துக்காக தான். அப்போ ஆல் டுகெதர் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இது இதுல கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் முழுக்க முழுக்க ப்ராஃபிட் மோட்டிவ்காக பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். வேற அபிஷியல் ஃபினான்ஸ் செட்டில்மெண்ட், அபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்ங்கிறது முழுக்க முழுக்க எப்பெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கிரைசிஸ் வருதோ அதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக இருக்கிற ஒரு பகுதி. அப்போ எதெல்லாம் லாபகரத்துக்காக நடக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து அட்டானமஸ் ஐட்டம் அப்படின்னு, எதெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் நம்ம அகாமடேட்டிங் ஐட்டம். பொதுவா அட்டானமஸ் ஐட்டம் அண்ட் அகாமடேட்டிங் ஐட்டம் சொல்லி ரெண்டா பிரிப்போம், சரிங்களா. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை, மொத்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டையும் ரெண்டு பகுதியா பிரிச்சிடலாம். இதுல இருந்து இது வரைக்கும் அட்டானமஸ் ஐட்டம். ஏன் இதுக்கு பேர் அட்டானமஸ் ஐட்டம்? முழுக்க முழுக்க லாபம் மட்டுமே மையமா வச்சு இயங்கக்கூடியது. வேற அகாமடேட்டிங் ஐட்டம்ங்கிறது ப்ராஃபிட் ஒரு பெரிய நோக்கமா இருக்காது. வேற எப்பெல்லாம் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து, அப்போ இங்க ஒரு கேள்வி வருது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னா என்ன, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும்போதுல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். எக்ஸ்போர்ட் எப்பெல்லாம் இம்போர்ட்டை விட அதிகமா இருக்கோ இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்ப இந்தியா ஒரு 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, ஆனா இறக்குமதி வெறும் 8,000 ரூபாய்க்கு தான் பண்ணிருக்கு. அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இட் இஸ் சர்ப்ளஸ். அப்போ எக்ஸ்போர்ட் இஸ் கிரேட்டர் தேன் இம்போர்ட், ஒரு நாட்டுக்கு நல்லது. அதே இது இந்தியா 10,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் பொருளை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கு, ஆனா 20,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் பொருளை இறக்குமதி பண்ணிருக்கு. அப்போ இம்போர்ட் இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தேன் எக்ஸ்போர்ட். இது வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஒரு எக்கானமிக்கு இது நல்லது, ஆனா இது நல்லது கிடையாது, சரிங்களா. இது நல்லது, இது நல்லது கிடையாது. ஆனா 1947ல இருந்து 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்பவாச்சும் சர்ப்ளஸ் ஆயிருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ரெண்டே தடவை தான் சர்ப்ளஸ் ஆயிருக்கு. 1973, 1974 பினான்சியல் இயர்லையும், 1976, 1977 இந்த 2 ஆண்டுகள்ல மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ் ஆயிருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான். அந்த 2 ஆண்டு மட்டும்தான் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நீங்க கேட்கலாம், சார் அப்ப அந்த 2 வருஷம் பண்ண மெக்கானிசமே நம்ம தொடர்ச்சியா பண்ணியிருந்திருக்கலாம்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுமே அசாதாரண சூழல்ல தான் அன்ஃபேவரபிளா இருந்திருக்கும், சரிங்களா. அன்ஃபேவரபிளா இவ்வளவு நாள் நமக்கு இருந்ததுக்கு அன்ஃபேவரபிளா இருந்திருக்கு. இந்த 2 ஆண்டு 1973, 74 வந்து ஃபேவரபிளாகவும், 76, 77 ஃபேவரபிளா மாறதுக்கு காரணம் வேற. ஏன்னா 1973, 74ல ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பெரா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1973ல கொண்டு வந்தது. இது வந்து அந்நிய செலாவணி நம்ம இதை பார்ப்போம், சரிங்களா. நம்ம
இந்த இந்தியன் எக்கானமில இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் வர மோஸ்ட்ல இதை பார்ப்போம். சரிங்களா? மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சி பார்க்க மோஸ்ட்ல இதை பார்ப்போம். அதே மாதிரி 1976-77 இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இந்திய இந்திய பொருளா இந்தியா பொலிட்டிக்கல்லே பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சி இருந்திருக்கும். சரிங்களா? அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு காலகட்டங்களையும் நமக்கு வந்து ஏற்றுமதி வந்து சர்ப்ளஸா இருந்த மாதிரி காட்டியிருக்கு. ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணல, அதனால நமக்கு சர்ப்ளஸா காட்டியிருந்திருக்கும். பட் ஆனா அது ரெண்டுமே அசாதாரண சூழல்ல தான் வந்திருக்குமே தவிர, மத்தபடி இன்னைக்கு டேட் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதுல இருக்கான்? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல தான் இருக்கும். எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல தான் இருக்கும். இந்த 2 ஆண்டு மட்டும் எக்ஸப்ஷனல் கேசஸ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்கானமில அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே எஸ். இன்ஃபிளேஷன் ஒரு பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஐ வில் சே அப்கோர்ஸ் எஸ். ஏன்னா இது ரெண்டும் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். ஆஹ் அப்புறம் பிசிக்கல் டெபிசிட் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பிரச்சனை தான். இது எங்க படிப்போம்? நம்ம பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். சரிங்களா? பப்ளிக் ஃபினான்ஸ்ல. அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிமா. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். சரிங்களா? நடப்பு ஆண்டு நடப்பு. சரிங்களா? நடப்பு என்ன சொல்றது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படிம்பாங்க. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு லிமிட்டுக்குள்ள இருந்தா ஓகே. அது ரொம்ப வைடன் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு 1991 மாதிரி கிரைசிஸ் வந்துடும். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் டேஞ்சர். சரிங்களா? எப்படி மத்த மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ங்கிறது. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா எக்கானமில வேற வேற பாதிப்புகளை உண்டாக்கும். ஒரு எக்கானமில ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன எப்பெல்லாம் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கோ அப்பெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஒரு டிஸ்இக்லிபிரியம் வந்துடும். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ரேஷனலா ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ரேஷனலா ஒரு கேள்வி வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் in the beginning of this lecture you said that this is based on double entry bookkeeping. Here, how many of them are studied accountancy in your schooling? Like +1, +2ல யாரெல்லாம் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கீங்க? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் +1 +2ல சயின்ஸ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? நான் அக்கௌண்டன்சி காமர்ஸ் படிச்சது கிடையாது. ஐ ஸ்டடிட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். தென் ஐ டுக் பிஏ எக்கனாமிக்ஸ் அவுட் ஆஃப் மை பேஷன். சரிங்களா? எங்க அப்பா தான் சொன்னாங்க குயின் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க, படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சேர்த்து விட்டாங்க பிஏ எக்கனாமிக்ஸ். எங்க அப்பா காமர்ஸ் டீச்சர், பட் என்ன எக்கனாமிக்ஸ் சேர்த்து விட்டாங்க தைரியமா, நீ போய் படிடா நல்ல சப்ஜெக்ட்னு சொல்லி. அப்படிதான் நான் எக்கனாமிக்ஸ் வந்தேன். +1 +2ல அக்கௌண்டன்சி படிச்சது கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க படிச்சிருக்கீங்களா +1 +2ல? எஸ். ஏன் இதை கேக்குறேன்னா, ஆஹ் நீங்க இந்த அக்கௌண்டன்சில ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகணும் அப்படிம்பாங்க. கரெக்டா? நீங்க அந்த அக்கௌண்டன்சி நோட்ல பாத்தீங்கன்னா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் அசெட்டும் லைபிலிட்டியும் ஈக்குவல் ஆகணும்பாங்க. கரெக்டா? போத் சைட் ஷுட் பி ஈக்குவல். கரெக்டா? அப்போ டேலி ஆகலைனாலும் ஏதாவது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், டேலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவா. தெரியல அவ்வளவு டெக்னிக்கலா எப்படி அதை அந்த மெக்கானிசம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? எஸ். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அப்ப ஈக்லிபிரியம் தானே இருக்கணும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெண்டு சைடு. இப்போ டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்க ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்க ஃபாலோ பண்ணுனா ரெண்டு சைடு ஈக்குவலா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ். அப்கோர்ஸ் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இட் இஸ் ஈக்லிபிரியம் தான். நீங்க டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் தியரிட்டிக்கலி சமமா தான் இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். ஆனா ரியல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் டிஸ்இக்லிபிரியம் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தான் இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு இம்போர்ட். சரிங்களா? எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எப்பொழுதும் சமநிலையில இருக்காது. ஏதோ ஒண்ணு ஜாஸ்தியா இருக்கும்.
ஒண்ணு எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும், இல்ல இம்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த டிஸ்இக்லிபிரியம் கிரியேட் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரீசன், வாட் ஆர் த ரீசன் தட் எக்ஸ்போர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு இம்போர்ட்? ஒண்ணு இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எது, வாட் இஸ் த ரியல் ரீசன், வாட் ஆர் தி காசஸ் ஃபார் டிஸ்இக்லிபிரியம் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெம்பரவரி டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் இஸ் எக்ஸாக்ட்லி தி டெம்பரவரி டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெம்பரவரி டிஸ்இக்லிபிரியம்ங்கிறது ஒரு சீசனல் பிளக்சுவேஷன்ஸ்க்காகவோ இல்ல ஒரு வெதர் கண்டிஷன்ஸ் மாறுறதுனால நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ஆண்டு மட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வெங்காயத்தோட விலை ஜாஸ்தியா இருக்கும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட விலை ஜாஸ்தியா இருக்கும், சுகரோட விலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இந்தியால அதோட கல்டிவேஷன் குறைஞ்சிருக்கலாம். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பருவமழை பொய்த்திருக்கும், மான்சூன் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ இல்லாம சமைக்க முடியாது. நம்ம வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எக்ஸஸா இம்போர்ட் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் ஆயிடும். அப்போ டெம்பரரி டிஸ்இக்லிபிரியம்ங்கிறது வெதர் கண்டிஷன்ஸ்ல மாறுறதாகவோ இல்ல சீசனல் பிளக்சுவேஷன்ஸ்க்காகவோ, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பருவமழை பெய்யாம போயிருக்கலாம். சரிங்களா? அது நிறைய ரீசன் இருக்கு. எல் நீனோ லா நீனோலாம் ஜாகிரபில சொல்லுவாங்க. எல் நீனோ எஃபெக்ட், லா நீனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். சரிங்களா? டீச்சர்ஸ்ங்கிற பட்சத்துல வந்து வி ஹாவ் டு பி லைக் மல்டி டிசிப்ளின்ல தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப அப்படிங்கிற பட்சத்துல சீசனல் பிளக்சுவேஷன்ஸ், அதனால அதனால ஏற்படுற பருவநிலை மாற்றங்கள், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் கூட லாங் டேர்ம் வெதர் கண்டிஷன்ஸ். சரிங்களா? இந்த வெதர் கண்டிஷன்ஸ்ல ஏற்படுற மாற்றங்கள், இதனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பாதிப்பு உண்டாயிருக்கும். அதனால நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை நிறைய இறக்குமதி பண்ற மாதிரி இருக்கும், எக்ஸஸா இம்போர்ட் பண்ணிருப்போம். அதனால நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் இருக்கும். இது டெம்பரரி டிஸ்இக்லிபிரியம், இது ஆட்டோமேட்டிக்கா ரெசியூம் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஆனியனோட கல்டிவேஷன் சூப்பர் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நம்ம தேவைக்கு போக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணியிருப்போமா இருக்கும். ஸோ இது பியூர்லி பேஸ்ட் ஆன் டெம்பரரி ஃபினாமினா. ஃபண்டமெண்டல் டிஸ்இக்லிபிரியம், த ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம், த சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம்லாம் ரொம்ப டேஞ்சரானது. இதெல்லாம் ஐஎம்எஃப் வந்து கீனா வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் டிஸ்இக்லிபிரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் டேர்ம் டிஸ்இக்லிபிரியம். சரிங்களா? லாங் ரன்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்இக்லிபிரியம். இதை வந்து கிரானிக் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? ஐஎம்எஃப் சொல்றாங்க. கிரானிக்னா ஒரு நீண்ட நாளைக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒண்ணு. இது எப்படி மாறுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டல் டிஸ்இக்லிபிரியம் வந்து முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேஞ்ச் இன் தி கன்சியூமர் டேஸ்ட் வித் இன் த கண்ட்ரி. இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? வெளி ஹோட்டல்லே போய் சாப்பிட மாட்டாங்க பொதுவா மக்கள்லாம் வந்து. ஹோட்டலுங்கிறது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் உள்ள அவுட்லெட்ஸ்லாம் இங்க வந்துருச்சு. சரிங்களா? லைக் ஸ்டார் பக்ஸ் சொல்றாங்க, அது இதுன்னு நிறைய ரெஸ்டாரண்ட், கேஎஃப்சி, இதெல்லாம் நம்ம ஊருக்கு சம்பந்தமே இல்லாது வந்திருக்கு. அப்ப நீங்க இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால இப்போ வீடுகள்ல எல்லாம் அப்பெல்லாம் வீடுகளுக்கு ஒரு தெருவுக்கே ஒரு டிவி தான் இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. ஏகப்பட்ட டெலிவிஷன்ஸ், சரிங்களா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகரிக்கும், நம்மளுடைய சாய்ஸ் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறும். அதனால நம்ம இந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் அதிகமா இறக்குமதி பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்போ வெளிநாட்டு பொருட்கள் அதிகமா இறக்குமதி பண்றதுனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் டைனமிக் ஃபேக்டர் லைக் சேஞ்ச் இன் தி கன்சியூமரோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் டேஸ்ட் மாறுறதுனால. அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, வெளிநாடுகள்ல இருந்து அதிகமா கடன் வாங்குறது, சரிங்களா, வெளிநாடுல இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறது. இப்ப நம்ம ஊர்ல தேவையான ஒரு எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸா இருக்கும், அந்த கன்சியூமர் குட்ஸுக்கு தேவையான ரா மெட்டீரியலை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றோம். ஏன்னா நம்ம ஊர்ல அந்த ரா மெட்டீரியல் இருக்காது. இப்ப பெட்ரோல் எடுத்துக்கோங்களேன், நம்ம டூ வீலர் ஓட்டுறதுக்கா இருக்கட்டும், சரிங்களா, காரு, பைக்கு, லாரி, எதுனாலும் ஓட்டுறதுக்கு நமக்கு பெட்ரோல் தேவை. அந்த பெட்ரோலுக்கு மூலப்பொருளா இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணிடணும். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நாட்டுல இருந்து அந்நிய செலாவணி அதிகமா வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறோம். இப்ப இந்தியால கச்சா எண்ணெய் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியாத ஃபண்டமெண்டல் ரீசன். அதே மாதிரி சாய்ஸ் டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இதை ஃபண்டமெண்டல் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம்.
ஸ்ட்ரக்சரல் டிசிக்லிபிரியம்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து இந்த பொருளை நான் இறக்குமதி பண்ணக்கூடாது, வெளிநாட்டுல இருந்து இந்த பொருளை நான் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதில் நான் எங்க ஊர்லயே அதை சப்ஸ்டிடியூட்டா வேற ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணணும், தயாரிச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா தான். நான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் எக்கானமியோடைய கிரைசிஸை படிச்சுட்டு இருந்துச்சுல எனக்கு இந்த கான்செப்ட் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து உரங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமா இறக்குமதி பண்றதுனால அந்நிய செலாவணி வெளியில போறதா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க ஊர்லயே உற்பத்தி செய்யப்பட்ட ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், சரிங்களா, கெமிக்கல் அல்லாத ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ என்ன பண்றாங்க, யூஸ் பண்ண சொல்லி ரூல் போடுறாங்க. அப்போ விவசாயிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மாறுறாங்க. பட் அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒண்ணு என்ன பண்ணிருக்கணும், ஒரு செலக்டடான ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணியிருக்கணும், இல்ல ஒரு செலக்டடான ஸ்டேட்டை சூஸ் பண்ணி பைலட் ஸ்டடி மாதிரி பண்ணி, சரிங்களா, அந்த மாதிரி நம்ம நம்ம இந்தியாலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எப்படி நம்ம அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், தமிழ்நாடு, இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி செலக்டட் ஸ்டேட்ல ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணாம மொத்த எக்கானமிக்கும் பேன் ஸ்ரீலங்கா ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஃபெர்டிலைசர்ஸ ஆர்கானிக்கா ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற மாதிரி ஆயிரும். இருக்கிற அந்நிய செலவு பூரா எசென்சியல் பொருளுக்கே போயிருச்சு. அப்ப இந்த மாதிரி அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன், டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் இன் தி மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் தி டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் செக்டர்ல என்ன பண்றாங்க, டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பதில் இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மாத்துறது. அதே மாதிரி இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆல் கைண்ட் பிரிங்கிங் டவுன் டிஸ்இக்லிபிரியம் பேலன்ஸ். இந்தியால இம்போர்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்றங்கிற பேர்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபெரா ஆக்டை கொண்டு வந்து இறக்குமதி பண்றதை தடுத்துட்டோம். அப்ப அப்படிங்கிற பட்சத்துலயும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்இக்லிபிரியம் ஆக தான் செய்யும், சரிங்களா. அதே மாதிரி நம்ம நாட்டுல உள்ள அந்நிய நேரடி முதலீடு வராம பாத்துக்கிறது, வர விடாம பாத்துக்கிடுறாங்க. அப்புறம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வராம இருக்கிறது, இதெல்லாமே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன பண்ணும், டிஸ்இக்லிபிரியமா கிரியேட் பண்ணிடும், சரிங்களா. இது ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம். இதுவும் ஒரு லாங் ரன் பினாமினா தான், சரிங்களா. ஆனா இந்த இது ஃபண்டமெண்டல், மொத்த பொருளாதார வழியே இல்லை, வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஏற்படுறது. இது அவங்க கொண்டு வந்த பாலிசி சேஞ்சஸ் மெஷர்ஸ்ல எல்லாம் ஏற்படுறது, சரிங்களா. இது ஸ்ட்ரக்சரல் டிசீஸ். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரேன், நான் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இனிமே யூஸ் பண்ணாம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொண்டு போறேன்னு சொல்லி ஸ்ரீலங்கா எடுத்த ஸ்ட்ரக்சரல் முடிவு தான் ஒரு பேலன்ஸ் ஆஃப் கிரைசிஸ்ல கொண்டு போய் விட்டுருச்சு. அடுத்தது சைக்கிளிக்கல் டிசிக்லிபிரியம். இந்த நேரத்துல உங்களுக்கு மைண்ட்ல முக்கியமான ஒண்ணு டயக்ராம் ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆயிருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் சைக்கிள், எக்ஸ்பான்ஷன், பீக், ரெசஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி ஆர் எக்ஸ்பான்ஷன். இந்த 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 பிசினஸ் சைக்கிள் சொல்லுவோம்ல. இப்போ எக்கானமி நல்ல பீக்ல இருக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கும், மக்களுடைய அக்ரகேட் டிமாண்ட் அதிகமா இருக்கும். அதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால இன்கம் இருக்கும், இன்கம் இருக்கிறதுனால அக்ரகேட் டிமாண்ட் கூடும், அக்ரகேட் டிமாண்ட் கூடுறதுனால வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி நிறைய பண்ணுவோம், வெளிநாட்டு பொருட்களை நிறைய இறக்குமதி பண்ணுவோம். அதே இது எக்கானமில டிப்ரெஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பொருளாதார பெருமந்தம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஜாப் இருக்காது, ஜாப் லாஸ் ஆயிருக்கும், வேலை இல்ல, இன்கம் இல்ல. அப்ப அப்படிங்கிற விஷயத்துல நான் வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருளை, எங்க நாட்டுல உற்பத்தியாகிற பொருளே நான் வாங்க மாட்டேன், அப்ப எப்படி வெளிநாட்டுல உள்ள பொருளை நான் வாங்குவேன். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும் உங்களுக்கு, வி வில் ரெடியூஸ் அவர் அக்ரகேட் டிமாண்ட். அக்ரகேட் டிமாண்ட் குறைஞ்சிரும், சரிங்களா. பிகாஸ் இஃபெக்டிவ் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, சரிங்களா. இஃபெக்டிவ் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு, ஏன்னா இந்த ஜாப் இல்ல, ஜாப்லெஸ். அது எது, சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல போய் மாட்டிக்கிட்டேன் நான், சரிங்களா. சைக்கிளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கானமி டவுன் ஆயிருச்சு, ரெசன், டிப்ரெஷன், வேலை இழந்துட்டாங்க, ஜிடிபி விழுந்துருச்சு. ரெசஷன்ங்கிறப்ப உங்களுக்கு ஜிடிபி ரெண்டு குவார்ட்டர், அதாவது ரெண்டு சக்சசிவ் குவார்ட்டர், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த ரெண்டு குவார்ட்டரும் பொருளாதாரம் விழுந்தாலே அது ரெசஷன் அப்படின்றவாங்க. அப்ப தொடர்ச்சியா இருக்க பட்சம் அது டிப்ரெஷன்ல கொண்டு போய் விட்டுரும். அப்போ பொருளாதாரத்துல வேற வழியே கிடையாது, எக்கானமி இஸ் டவுன்.
அப்போ எப்படி மக்கள்கிட்ட வேலையே இல்லைன்னா எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க? அப்போ மொத்தமா பொருளாதாரம் என்ன ஆயிருது உங்களுக்கு? நலிவடைஞ்சு ஜிடிபி டவுனு, அக்ரிகேட் டிமாண்ட் டவுனு, அதனால எஃபெக்டிவ் டிமாண்ட் இல்ல. ஸோ மொத்தமா பொருளாதாரம் ஷேட்டர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகும். பிசினஸ் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா எக்கானமில பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிசிக்லிவரியம் ஆயிடும். இது சைக்கிளிக்கல் டிசிக்லிவரியம். இந்த நாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காசஸ் ஃபார் டிசிக்லிவரியம். இந்த 4 டிசிக்லிவரியம் தரவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வில் see in the next class. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம், சரிங்களா? இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம், அதுல உங்களுக்கு எப்படி வாட் இஸ் மீன் பை கோல்டு ஸ்டாண்டர்ட், வாட் இஸ் மீன் பை இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம்னா என்ன, அந்த பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு மத்த மெக்கானிசம்லாம் வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸ்மித்சோனியன் அக்ரிமெண்ட் என்ன, ஜமைக்கன் அக்கார்ட் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டா அந்த ஃபர்ஸ்ட் இது முடிச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? Yes, with this, we can start our discussions on next class. Tomorrow we can have our class. So, நிறைய ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீக் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஆப்ல போட்டுருவாங்க உங்களுக்கு. ஜோயல் சார் உங்களுக்கு இன்ஃபார்ம். இதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வில் see in the next class. Thank you for joining. Yes.